ஹாய் அமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் டைப்பில் தான் ஒரு ஒன் ஷாட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? அண்ட் பிடிச்சா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் ஹெட்செட் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஃபுட்பால் கோர்ட்டை தான் பார்க்குறோம். பாஸ் பண்ணு பாஸ் பண்ணு. நீ ஜிம்னா என்னடா பண்ணுறீங்க? என் ஆள் வச்சா அங்கே உட்காந்துருக்கான். டேய், ஆளுகளேன்னு இருந்தேன், தன்னா செய்வனே தெரியாது உன்னை. நீ கப்படிக்கிறோம். டே இருறா, அடிக்கிறான். டே பாஸ் பண்ணு. வச்சா வின் பண்ணிட்டா. டேய் போடே. டேய், ஈஸியாக வின் பண்ணிக்க வேண்டிய மேட்ச்ரா. கடைசி வரைக்கும் டென்ஷனை கலப்பிட்டானுங்க. என்ன ஜங்குக்கே, எங்களோட விளையாடி ஜெயிக்க முடியாதுன்னு ரெஃப்ரியை கரெக்ட் பண்ணிட்டேன். அவரும் ஃபவுல் எல்லாம் கோலுங்கிறாரு. இந்த பொழப்புக்கு டே மயிரே அடங்குடா மச்சான். இவன் தோத்துட்டுன்னு கடுப்பில் பேசிகிட்டு இருக்கான்டா. டேய் ஜிமினே அடங்கு. என்ன ஃபுட்பால் மேட்ச்சில் ஜெயிச்சிட்டோன்னு ரொம்ப ஆடாதீங்க. எலெக்ஷன் ஒன்று இருக்குது, அதில் நாங்கள் தான் தெரியும்ல. டேய், எனக்கு இவன்கிட்ட பேசவே பிடிக்கலடா. இவனை போ சொல்கிறா. முடிச்ச பத்தில் ஹந்தி வருது. டிஜேக்கே வேணாம். டே ஃபெலிக்ஸே, உனக்கு மேட்ச் ஆடவும் வரல, சரி சும்மா இருறானோ கேட்கவும் மாட்டேங்கிற. ஏன்டா என்கிட்டயே வம்புக்கு வர? மேட்ச்சில் ஜெயிச்சிட்டேன்னு ரொம்ப ஆடாதீங்கடா. இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷன் வருது, அதில் காட்டுவோம் கெத்த. அதெல்லாம் காட்டுவோம் தள்ளுடா. டேய் மச்சான், விட்டுறன் ஓடணும்ல, வாடா. ஏய், ஆள் வேற போடுறோம், இடியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஏய், சட்டை கட்டு ஓட கிரவுண்டை சுற்றி ஓட. ஜேகே, ஜிமின், பெக், சுபின் இவங்க 4 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்க 4 பேருமே. இவங்களோட ஆப்போனண்ட் தான் ஃபெலிக்ஸு. அவங்க வேறு டிபார்ட்மெண்ட் பசங்க. எப்பயும் 2 பேருக்கும் இப்படி தான் முட்டிக்கும். 2 பேருமே ஃபுட்பால் பிளேயர்ஸு. மேட்ச்சில் எப்பயும் ஜேகே அண்ட் டீம் தான் வின் பண்ணுவாங்க. ஆனால் எலெக்ஷனில் வந்துட்டா ஃபெலிக்ஸ் தான். ஏன்னா காலேஜோட பிரின்சிபலே அவங்க அப்பா தான். லாஸ்ட் இயர் ஃபெலிக்ஸ் தான் வின் பண்ணியிருப்பான். ஆனால் ஜேகே இந்த இயர் விட்டுறக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமாக இருப்பான். இப்போ மேட்ச் வின் பண்ண ஹாப்பினஸில் டிஷர்ட்டை கழட்டிட்டு எல்லோரும் ஹாப்பியாக ஓடிட்டுருப்பாங்க கிரவுண்டை சுற்றி. ஏய் மியோ, என்ன இந்த பக்கம் தானே வந்த? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானே. மாஸ்க்கு கேப்லாம் போட்டிருந்தா கண்டுபிடிக்க மாட்டேனா? இதோ கொஞ்சோண்டு தெரியுது உன் கண்ணு, அதை வச்சே கண்டுபிடிச்சிடுவேன். நான் ஒன்றும் உன்னை பார்க்க வரல. எங்கள் டிபார்ட்மெண்ட் பசங்களுக்கு சேரப் பண்ண தான் நாங்களாம் வந்தோம். யார்? நம்ம கேப்டன் ஃபெலிக்ஸுக்கோ? அவனை தான் அடித்து ஓட விட்டோம்ல. அதான் என்ன தான் பார்க்க வந்தேன்னு பச்சையாக தெரியுதே. ஒத்துக்கோய பூனைக்குட்டி. ஏய், பூனைக்குட்டின்னு சொன்னால் அவ்வளோதான் பார்த்துக்கோ. அப்புறம் என்ன சொல்லட்டும், பொண்டாட்டின்னு சொல்லட்டுமா? ஐயோ, உன்னை போட பொறுக்கி. ஏய் இருச்செல்லாம், எங்கே ஓடுற? ஏய் மியோ. இப்போ பாய்ஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் இருக்காங்க. சுமின், ஜேகே எங்க? யாரு? நம்ம பவுடர் மூஞ்சியா? ஜிமின், பவுடர் மூஞ்சின்னு சொல்லிட்டு இருந்தா அவளே தான் பார்த்துக்க, பல்ல உடைப்பேன். ஐயோ, பயமாகுதே. அது ஜேகேயோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரியா தான் அது. டேய் தல்றா, அவட்ட ஏன்டா வம்பிழுத்துட்ருக்க? வந்துட்டாரு போ நம்மள ஊர் பாய். இனிமேல் நமக்கு இங்கே வாழலை. வாங்கடா என் பெக்கு, வாட போகலாம். பேபி, இந்த ஜிமினோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விட்டுரு. அவன் சரியே கிடையாது. அவன் கிடக்குறான் பேபி. நீ ஏன் மேட்ச்க்கு வரல? நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியுமா? எனக்கு கிளாஸ் இருந்துச்சு பேபி, எப்படி வர்றது சொல்லு? அப்போ உனக்கு கிளாஸ் தான் முக்கியமா? அச்சோ, என் பேபி கோவமாக இருக்கா. நான் கூல் பண்ணட்டுமா? என்ன இன்னும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க? என்ன அது? இதெல்லாம் பத்தாது. ஓ, என் பேபி பாய்க்கு கோவம் வருதா? நைட் வீடியோ காலில் பேசலாமா? பேபே, லவ் யூ பேபி. லவ் யூ ஜங்குக்கா. ரியாவும் ஜேகேவும் ஒரு 2 months லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ரியா காலேஜ்லேயே பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணு. அவளுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோயிங்ஸும் இருப்பாங்க. அவளும் ஃபெலிக்ஸோட டிபார்ட்மெண்ட் தான். ஃபெலிக்ஸுக்கு ஜேகே மேலே கோவம் வரத்துக்கு இதுவும் ஒரு ரீசன். இப்போது ஜேகே அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பீச் சைடு தான் பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க. பெக்கு, டீமில் மற்ற எல்லா பசங்களுக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டல? எல்லாருக்கும் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் பப்பில் தான் இருக்கானுங்க. ஆமாம், பார்ட்டி செம வைபு. டேய் ஜூனா, என்னடா இவ்வளோ நேரம்? டேய், அங்கே சரக்கே இல்லைடா. நியூ இயர் டைம்டா, ஒரே டிமாண்டு. சரி எடு. டேய், என்னடா பேர் கூலிங்காகவே இல்லை?
டே பெக்கே ரொம்ப பண்ணாத, இதுவே நம்ம தட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. ஜேகேக்கு செமக்கவும் வருது. நான் அது கூலிங் இல்லையா? டேய் அங்கே இல்லைன்னு சொல்கிறான்டா. இது வாங்கிட்டு வந்ததே பெருசு. அவன் அப்படி தான் சொல்லுவான். தள்ளு, நான் பார்த்து வாங்கிட்டு வரேன் பாரு. நியூ இயர் டைம்னால சிட்டியே ரொம்ப பிஸியாக இருக்குது. கூலிங்கான பேர் வேணும்னு எல்லா பக்கமும் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. எங்கே தேடியும் கிடைக்க மாட்டேங்குது. கடைசியாக ஒரு ஷாப்பில் ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே போய் வாங்கிட்டு வரான் ஜேகே. அவன் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கப்பவே சடனாக ஒருத்தர் மேலே மோதிடுறான். அதில் கையில் வச்சுருந்த பேர் பாட்டில்ஸ் எல்லாமே ஒரு கேஸே ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருந்துருப்பான். அதை டக்குன்னு அப்படியே கீழே போட்டு எல்லாம் உடஞ்சிருது. டேய் யோத்தா, எவன்டா அவன்? யோ, கண்ணை எங்கேயா வச்சுட்டு வர? யார் நீ? பார்த்து வர தெரியாது? யோ, எல்லாம் போச்சே. இப்போ ஜிமின் தான், டேய் என்னடா இது பொக்கிஷத்தை உடச்சிட்டானே. யோ, யார் நீ? ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் மாஸ்க் போட்டிருக்கனால ஜேகேக்கு அந்த பர்சனோட ஐஸ் மட்டும்தான் தெரியுது. யோ, ஒல்லுங்க மரியாதை காசை கொடுத்துட்டு போயா. மயிரே, காசா முக்கியம்? பேருக்கு தானே அழிஞ்சிட்டு இருந்தோம். யோ, ஒழுங்கா 12 பேர் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன், அதுவும் கூலிங்கா அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சன், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என் மேலே மோதினதும் இல்லாமல் என் ட்ரெஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. பப்ளிக் நியூசன்ஸ்னு சொல்லி உன்னை லாக்கப்பில் தள்ள எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பார்க்குறதுக்கு ஸ்கூல் காலேஜ் பசங்க மாதிரி இருக்கீங்க, அதனால தான் சும்மா விடுறேன். ஒழுங்கா சாரி சொல்லிட்டு போ. ஐயா சாரியா? யோ சாரிலாம் கேட்க முடியாது. ஒழுங்கு மரியாதை வீரை வாங்கி கொடுத்து தான் இங்கேருந்து கிளம்புறேன். ஜிமினா, ஓகே மச்சான், நீ பேசு மச்சான், நீ தான் பாயிண்ட்டாக பேசுவ. ஹலோ, என்ன எங்ககிட்ட ரூல்ஸ் பேசுகிறியா? டேய் ஜேகே, ஜிமின், ஏன்டா பிரச்சனை பண்ணுறீங்க? வாடா போகலாம். சூபின் தான் 2 பேரையும் கூப்பிட்டுருக்கான். இவன் ஒருத்தன்டா பயந்தாங்கோலி. டேய் ஜிமின், நியூ இயர்ரா, போலீஸ் பேட்ரோல் நிறையா இருக்காங்கடா, வாங்கடா போயிடலாம், பிரச்சனை பண்ணாதீங்கடா. அப்பன்னு பார்த்து கரெக்டாக போலீஸ் பேட்ரோல் சைரன் அடிக்குது. அதை கேட்டதுமே எல்லாம் அடித்து பிடிச்சி ஜீப்பில் ஏறிக்கிறாங்க. ஜீப்பில் ஏறிட்டு ஜேகே அந்த பர்சனை திரும்பி பார்க்குறான். அவரோட கண்ணு மட்டும்தான் இன்னுமே அவனுக்கு தெரியுது. அது ஒரு மாதிரி ஷார்ப்பாக அவனை பார்க்குறது அவனுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. யோ, இப்போ தப்பிச்சிட்ட, எங்கள் ஏரியா பக்கம் வந்து பாரு, காலி பண்ணிடுவோன்ன. டேய் ஜிமின், உட்கார்றா, பிரச்சனை பண்ணாதுடா அப்படின்னு சூபின் சொல்கிறான். இப்போ ஜேகே அப்படியே மிரரில் அந்த பர்சனை பார்த்துக்கிட்டே ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணி போகிறான். இப்போ அந்த பர்சனுக்கு ஒரு கால் வருது. ஹலோ தேங்க்ஸ் சார், வந்துட்டிங்களா? நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். நீங்கள் சொன்ன லொக்கேஷனில் தான் இருக்கேன், வாங்க. ஆமாண்டா, அந்த பர்சன் தேயாங் தான். இப்போ கட் பண்ணால் எல்லாருமே ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸும் ஜேகேயோட வீட்டு மொட்டை மாடியில் தான் இருக்காங்க. இப்போ ஜிமின் தான், இங்கே பாருங்கடா, எல்லோரும் எனக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கீங்க. நான் மட்டும் எங்கள் அப்பா பதுக்கி வச்ச பாட்டிலை தூக்கிட்டு வரல. உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சரக்கே கிடையாது. நீங்கள் எல்லோரும் எனக்காக என்ன செய்ய போகிறீங்க? ஜேகே தான், மூடி பிடிக்கிறிய, நல்லதுக்கே காலம் இல்லைடா. இப்போ பெக்கு, மச்சான் இன்றைக்கி லாஸ்ட்டாக அடித்த கோல் செம்ம இல்லை? அதில் தான்டா வின் அடிச்சோமே. ஜேகேயோட சிக்னேச்சர் சூப்பர் ஷாட்ரா அது அப்படின்றான் சூபின். இப்போ ஜிமின் தான், ஜேகே பாட்டம் சிப் அட்றா, இந்த வெற்றியை கொண்டாடுறோம். இப்போ ஜேகேவும் ஃபுல் பாட்டிலும் பாட்டம் சிப் அடிக்கிறான். மேட்சில் ஜெயிச்சாச்சு. அந்த ஃபெலிக்ஸ் நான் எலெக்ஷன்லேயே முடிக்கிறோம். லாஸ்ட் இயர் ஃபுல்லாக ரூல்ஸ்னு போட்டு வேணும்னே நம்மளை டார்கெட் பண்ணிட்டான்டா அப்படின்றான் ஜேகே. இப்போ ஜிமின் தான், ஆமாம் மச்சான், அவனை சாகரிக்க வைக்கணும் மச்சான். எல்லாம் மட்டையாயிட்டு போதையில் வளரிட்டுருக்காங்க. டேய் இப்போ ஏன்டா அதை சொன்னேன்? அவன் கண்ணு இன்றைக்கி ஒருத்தன் சாரி கேட்க சொல்லிட்டான். என்னை பார்த்து என் மூஞ்சின் மேலே சாரி கேட்க சொல்லிட்டான். அவனை அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையில் இருக்க பாட்டிலை தூக்கி இப்படி வீசுகிறான். அந்த பாட்டில் பால்கனிலேருந்து தூக்கி போட்டதுனால வாசல்லே விழுந்து உடஞ்சிருக்கும். ஐயோ அவசரப்பட்டது, எங்கள் அப்பங்கார முடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறான். பார்த்தா கீழே ஒரு டெம்போ ட்ராவலர் நிற்கிது. அதுலேருந்து தேங்க தான் கீழே இறங்குறான். ஜேகே தேங்க பார்த்ததும் பயங்கரமாக ஜர்க் ஆகிட்டு, எந்திரிங்கடா டே அந்த 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 ஆள் மாஸ்க்கு, அந்த ஆள் அந்த கண்ணு, டேய் என்னடா வளரிட்டு இருக்கா இவன்?
பேசாமல் போடா அப்படின்னு ஜிமின்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் அந்த பீரை உடச்சுமே அவன்டா. என்னது ஏரியாவுக்கு வானா ஏரியாவுக்கே வந்துட்டானா? யாரா அவன்? இப்போ பார்த்தா மேலே யாரும் வர சத்தம் கேட்குது. டேய் எங்கள் அப்பா வராரு போலடா, எல்லாம் எந்திரிங்கடா. உங்கள் அப்பனா அந்தாளா? ஐயோ அண்ணன்டா. டேய் ஹே வாடா பக்கு சூபின் இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி தெரிச்ச ஆளாளுக்கு ஒரு பக்கமாக மாடியில் தாவி ஓடிடுறானுங்க. இப்போது ஜேகே வேகமாக அவன் தலையை ஷர்ட்டெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே கிடைக்கிற பாட்டில் கப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ட்ரம்மை பின்னாடி ஒழிச்சு வச்சுட்டு அப்படியே ஸ்டடியாக ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்கிறான். பார்த்தா இப்போ ஜின் தான் வராரு. ஜின் வந்து ஜேகேவோட அண்ணா. அவரும் ஜேகே படிக்கிற காலேஜில் தான் ப்ரொஃபஸராக இருக்கார். டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? அது காற்று வாங்கலான்னு வந்தேன். யார் நீ? ஏதோ திருட்டு வேலை பண்ணுற, என்னன்னு மட்டும் கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் இருக்கும் உனக்கு அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. ஹலோ டிம்பிளை பற்றி சொல்லட்டுமா? என்னை எப்படி ஆஃப் பண்ணுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கேன் நல்லா இல்லை? பின்ன அப்பனுக்கு நீ தானே செல்லப்பிள்ளை இன்னும் வேலைலாம் பார்க்குதுன்னு போட்டு விடுற பாரு உன்னை ஒரு நாள். டேய் இப்போ சாமர்றா. சரி இனிமேல் மேல் மாடி ஃப்ரீ கிடையாது, புரியுதா? உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து இங்கே ஆட்டம் போட்டுட்ருக்காத. ஏன் எத்தனை ஏன் கேட்டாலும் அது ஃப்ரீ கிடையாது. புதுசாக ஒரு டெனண்ட் வந்துட்டாங்க. இன்னும் அது நம்ம வீட்டில் டெனண்ட்டா? அவரும் ஒரு ப்ரொஃபஸர் தான். இப்போ புரியுதா? ஜேகேவோட ஃபேமிலியில் அவனோட தாத்தா அவங்க அப்பா எல்லாருமே ப்ரொஃபஸராக இருந்தவங்க தான். அதனால அவங்க அப்பா ப்ரொஃபஸர்னு சொன்னாலே தனி மரியாதை கொடுப்பாரு. ஜேகே மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ்னு அந்த சைட் போயிட்டான். அது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனாலே 2 பேருக்கும் கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கக்குள்ளவே தயாங் வரான். ஜேகேக்கு எகெயின் தேயாங்கை பார்த்ததும் ஒரே ஷாக்கு. தேயாங்குமே அப்படி தான் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்திருக்கும். சார் நான் சொல்லலை, என்னோடய பிரதர் ஜேகே ஜான் ஜங்குக் இவன் தான் சார். இவனுமே உங்கள் டிபார்ட்மெண்ட் தான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் நக்கலாக சிரிக்கிறான். ஸ்டில் இன்னும் மாஸ்க் போட்டு தான் இருப்பான். ஜேகேக்கு இப்போ அள்ளு விட்டுருது. என்னது இந்த ஆள் ப்ரொஃபஸரா? அது எனக்கா? ஏன் டிபார்ட்மெண்ட்டுக்கா? ஐயோ மொத்தத்தை திரும்ப இன்றைக்கே வந்து சேருதே. ஹலோ ஐம் கிம் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அவனோட மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஷேக் பண்ணுறதுக்கு தான் கையை கொடுக்குறான். ஜேகே இப்போ தயாங்கை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி போய் நிற்கிறான். அவனுக்கு இப்போ எல்லாமே அவனை சுற்றி ஸ்லோ மோஷனில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. எப்பா என்ன இப்படி இருக்கான்? இப்போது சடனாக ஜேகேயோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. பார்த்தா ரியா தான் கால் பண்ணுறா. ஜேகே 1 minute அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். போகிற ஜேகேவே தேங்க ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிகிட்டே பார்க்குறான். பேபி என்ன ஆச்சு? ஏன் ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை? சாரி பேபி, ஃப்ரெண்ட்ஸோட பிஸியாக இருந்துட்டேன் அப்படின்னு பேசிட்டு ஜங்கு கீழே ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துட்டுருக்கான். கீழே இப்போ ஜேகேவோட அப்பா தான் அவங்க அம்மா கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு. எல்லாம் நீ கொடுக்குற செல்லந்தான். என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க? எங்கே போகிறான், எங்கே வரான், காலேஜ் அவனுக்கு எத்தனை மணிக்கு முடியுது, ஏதாவது தெரியுதா? அவன் இஷ்டத்துக்கு இருக்கான். அவங்க அண்ணனை பார்த்து கூட புத்தி வரலனா இவனெல்லாம் என்ன பண்ணலாம்? இப்படி ஜேகேயோட அப்பா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு ஜேகேவை தான். ஜேகே போச்சுடா, இன்னைக்கு சோலி முடிஞ்சு. பேபி அங்கே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை பேபி, இங்கே சும்மா. பேபி நான் ஃபோன் பண்ணதே எதுக்கு தெரியுமா? நாளைக்கு நியூ இயர் பார்ட்டிக்கு 2 பேரும் கப்பலாக போகணும். அதுக்கு பாஸ்லாம் நீ தான் வாங்கணும். வாங்கிடுவல்ல? பாஸா பேபி? வாங்கிடலாம் பேபி, வாங்கிடலாம். ஓகே ஜங்குக்கா. சரி இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றியா? பேபி ஃபோட்டோ எதுக்கு? நாளைக்கு நியூ இயர் கிஃப்ட் நேர்லேயே வாங்கிக்கோ. பேபி லவ் யூ டூ ஜங்குக்கா, என் பேபி. இப்போ ஜங்குக் தான் காலை கட் பண்ணிட்டு கீழே போகிறான். ஜேகேவை பார்த்ததும் ஜேகேவோட அம்மா, ஏய் எங்கடா, எப்படா இங்கேருந்து வர? மீ நான் அப்பயே வந்துட்டேன் மீ, நீ தான் கிச்சனில் பிஸியாக இருந்த.
பசிக்குது மீ, ஏதாவது கூட. உருட்டுடா உருட்டு, நல்லா உருட்டு. நீ என்னைக்கிடா வாசப்படி வழியாக வந்த? பைப்பே இல்லைடா வர நீ. நீ சொல்கிற கதையை நம்பிக்கிட்டு இருக்கா பாரு இங்கே ஒருத்தி. ஏங்க சும்மா இருங்க, சும்மா பையனை தான் சொல்லிக்கிட்டு. என் தங்கம், என் முத்து அப்படின்னு ஜேகே அம்மா தான் ஜேகேவை கையில் நெட்டி எடுக்கிறாங்க. அம்மா, ஐயோ என்னடா ஆச்சு? ரொம்ப பசிக்குதுமா. ஐயோ வட வட வட, நான் உனக்காக தான் உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். கொட்டு கொட்டு, எல்லாம் எடுத்து கொட்டு. இங்கே பாருங்க, என் சக்கரை பையனை எதுவும் சொல்லாதீங்க. சக்கரை இல்லடி, சக்கரை இல்லை, அவன் உதவாக்கிற. மம்மி வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போய் சாப்பிடுவோம். இங்கே ஒரே பேட் வைப்ரேஷனாக இருக்குது. தலையெழுத்து அப்படின்னு ஜேகேயோட அப்பா தான் தலையிலே அடிச்சுக்கிறாரு. இப்போ ஜங்குக் தான் அவங்க அம்மா கிட்ட, அம்மா கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா. ஏண்டா போன வாரம் தானே கொடுத்தேன், அது வேறு ப்ராஜெக்ட்டு, இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன்ல, அதுக்கு தேவைப்படும்ல. அப்படியா, சரிடா, நாளைக்கு நான் கொடுக்குறேன். ஐயோ எங்கள் அம்மானா அம்மா தான். ஆமாம், மேலே யாரை கேட்டு எவனையோ குடி வச்சுருக்கீங்க? யார் என்னென்னலாம் விசாரிக்க மாட்டிங்களா? டேய் உங்கள் அண்ணன் தான்டா, யாரோ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாமா கூட்டிகிட்டு வந்திருக்கான். ப்ரொஃபஸர்னு சொன்னது உங்கள் அப்பா சும்மா விடுவாரா? வாங்கன்னு கூப்பிட்டு வச்சுக்கிட்டாரு. உன் பையனுக்கும் வேலை இல்லை, இந்த ஆளுக்கும் வேலை இல்லை. டேய் சாப்பிடக்குள்ளே பேசாதடா, கம்முன்னு சாப்பிடு. இப்போ அடுத்த நாள் காலையில் தான் ஜேகே ஜிமின் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி கிளாஸுக்கு போகிறாங்க. இப்போ கிளாஸ் ரூமில் தான் 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இன்னைக்கு கிளாஸ் ஃபுல் அட்டண்டன்ஸில் இருக்குது? சூபின் சொல்கிறான், டேய் இன்னைக்கு நியூவாக ஏதோ ஒரு ஸ்டாஃப் வராங்களாமாண்டா. எவன் வந்தால் என்ன, நம்ம என்ன கிளாஸில் இருக்க போகிறோம் அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு ஜேகேவை பார்க்குறான். என்ன மச்சான், ஒரே மூஞ்சியில் ஒரே கலவரமாக இருக்கிற, என்ன பிரச்சனை? டேய் நேற்று அந்த ஆள் வந்தானே, அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டானோடா. அட போடா, அந்த ஆள் இனிமேல் எங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறான். புதுசாக வந்துருக்கிட்டானான்ட்டாமா. என்னது, என்னடா சொல்கிற, நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஜிமின் கேட்டுட்டுக்குள்ளவே கிளாஸில் எல்லாருமே சடனாக ஏஞ்சி நிற்கிறாங்க. ஏன்னா ஸ்டாஃப் வந்துட்டாங்க உள்ள. இவனுக்கு வேற ஆகுனா பொசுக்குன்னு ஏஞ்சி நின்றுக்கிட்டு, உட்காருங்கடா டேய் அப்படின்னு ஜிமின் சொல்லிகிட்ருக்கான். இப்போ கிளாஸில் எல்லோரும் உட்காடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் தான் தெரியுது வந்திருக்க லெக்சரர் வேறு யாரும் இல்லை, தயாங் தான்ட்டு. 2 பேருக்குமே பயங்கர ஷாக்கு, ஜேகே ஜிமினுக்கும். டேய் எங்கள் அண்ணன் இது சொன்னான்டா, எனக்கு மரமண்டைக்கு தான் இது நைட்டு போதையில் புரியலன்னு நினைக்கிறேன். ஐயோ என் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொன்னால் அவனுக்கு எனக்கே வந்து இருக்கிறான் அப்படின்னு ஜேகே தான் புலம்பிகிட்டு இருக்கா. தயாங்கோட ஐஸு வேறு யாரையுமே பார்க்கல, ஷார்ப்பாக ஜேகேவை தான் பார்க்குறான். ஜேகேக்கு தயாங்கோட லுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. ஸோ கீழே பென் பண்ணிக்கிறான். தயாங் இப்போ அவனோட மாஸ்க்கு கழட்டிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறான். பா டேய் இன்னும் ஹேண்ட்ஸமாக இருக்கான்டா இவன் அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு திரும்பி ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் ஸ்டன்னாகி போய் தயாங்கே பார்த்துட்டு இருக்கான். நேற்று நைட்டு போதையில் பார்த்துருந்துருப்பான், அதனால் இப்போ தான் இன்னும் கிளியராக அவன் பார்க்குறான். இவன் என்ன எப்படி பார்த்துட்ருக்கான்? டேய் உன் பிரதர் அப்படி பார்க்காதடா. எதை? ஆமாம், நான் ஏதாவது பொண்ணை பார்த்தா நீ சிஸ்டரை பார்க்காதன்னு சொல்லுவேல. வலி இது தொடச்சிக்க. இப்போ பார்த்தா கிளாஸில் தயாங்க தான் எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க. தயாங் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸமாக ஃபார்மல்ஸ்லாம் போட்டுட்டு கிளாஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான். ஸோ அவனை பார்த்தாலே ஈஸியாக எல்லோரும் அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ தயாங் தான் இப்போ பேசுகிறான். ஸோ காய்ஸ், நான் தான் கிம் தயாங். நான் தான் உங்களுக்கு இந்த கிளாஸ் மானிட்டர், கிளாஸ் இன்சார்ஜ் நான் தான். அண்ட் அவங்களுக்கு கோர் சப்ஜெக்ட் எடுக்க போகிறதும் நான் தான். ப்ரீவியஸாக இந்த ஸ்டாஃப் அவங்க ரிலீவ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க பிளேஸை ஃபில் பண்ண தான் நான் வந்திருக்கேன். அப்புறம் என் கிளாஸில் 100% அட்டண்டன்ஸ் இருக்கணும். அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ், அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இது எதுக்குனாலும் என்கிட்ட தான் ஓடிக்கு வரணும். ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் அதில் நான் சைன் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஜேகேவை தான் பார்க்குறான். டேய் கேட்டியா, நல்ல பள்ளமாக போட்டு விட்ருக்காண்டா உங்கள் அண்ணன் இந்த ஆள்கிட்ட. அது இல்லாமல் நேற்று நடந்ததை மனசில் வச்சுட்டு தாண்டா நம்மளை பழி வாங்குறான் இவன். ஐயோ நான் வேறு எகிரி சண்டை போட்டுட்டு இருந்தேன் இந்த ஆள்கிட்ட. ஜிமினா நீ ஒன்றும் பயப்படாத, என்ன கழட்டிடுவான் இவன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கவே பார்த்து முறைச்சிட்டு இருக்கான் ஜேகே. ஸோ காய்ஸ், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, ஸோ நாளையிலேருந்து கிளாஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வெளில போகிறான்.
போனவன் திரும்பி பேக்கில் நடந்து வந்து ஜேகே அண்ட் கேங்கை தான் பார்க்குறான். நீங்கள் 4 பேரும் மீட் மீ அட் மை கேபின் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ 4 பேரும் தயாங்கோட கேபினில் தான் நின்றுட்டுருக்காங்க. தயாங்கும் ஜேகேவும் தான் மாறி மாறி பார்த்துட்டு முறைச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, மே கமின். உங்களெல்லாம் எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியுமா? அதுவா சார், சாரி சார், நேற்று அது நீங்கள் தெரியாமல் போச்சு சார். இல்லைன்னா சார். ஏய், நேற்று நீ இப்படி தான் பேசுனியா? என்ன சொன்ன நீ? சார் மன்னிச்சு விட்ருங்க சார். ஆக்சுவலாக உங்களை அது கூப்பிடல. உங்களை கூப்பிட்டதுக்கு ரீசன் ஸ்போர்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஓடி வாங்கி வச்சுருக்கீங்க. அட்டண்டன்ஸ்ன்னு பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் அரியர்ஸ் இத்தனை வச்சுருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் போனோன்னா கம்மிங் எக்ஸாமில் எல்லாம் ஆல் கிளியர் பண்ணால் மட்டும்தான் ஓடி கொடுப்பேன். சார் என்ன சார் சொல்கிறீங்க? இந்த காலேஜை நாங்கள் தான் சார் தூக்கி நிறுத்திட்டுருக்கோம். காலேஜுக்கு கப்பு வாங்கி தர்றதே நாங்கள் தான் சார். எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. என்னோடய கிளாஸில் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஸ்டடீஸ்லேயும் சரி, அட்டண்டன்ஸும் ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஜேகே தான் டென்ஷன் ஆகிட்டு, என்ன சார் நேற்று நடந்ததெல்லாம் மனசில் வச்சுட்டு பழி வாங்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன வேணால் நினச்சிக்க, கம்மிங் எக்ஸாமில் எல்லோரும் கிளியர் பண்ணிக்கணும். ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவன் பாட்டுக்கு வெளில டோரை திறந்துட்டு போயிடுறான். ஐயோ மத்தியானம் கோவம் வந்துருச்சு. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ வெளில ஓடிடுறானுங்க. டேய் என்னடா நீ பாட்டுக்கு வெளில வந்துட்ட? டேய் மயிறு, என்னடா அவன் பாட்டுக்கு அவசியத்து பேசிகிட்டு இருக்கான்? இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ஏற்றிடணும். அதை அவனை எங்கள் வீட்டை விட்டு துரத்துறேன், அப்புறம் அந்த காலேஜ் விட்டு துரத்துறேன். ஆமாண்டா ஏதோ பண்ணுடா, நீ என்னையை பார்த்து படிக்க சொல்கிறான். அப்படியே டைம் ஸ்கிப் பண்ண ஈவினிங் ஆகுது. ஜேகே அவன் ரூமில் ஃபுல்லாக பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஜேகேவோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. ஜங்குக்கா ரெடி ஆகிட்டியா? அது எப்படி பக்காவாக ரெடி ஆகிட்டேன், 1/2 ஹவரில் அங்கே இருப்பேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு பைக் எடுக்கலான்னு வரான். பார்த்தா அவன் பைக்கை காணோம். அம்மா என் பைக் எங்கம்மா? அதுவா உங்கள் அண்ணன் தானே எடுத்துகிட்டு போனா? ஷோ இப்போ நான் எப்படி போவேன்? இப்போ ஜின்னுக்கு தான் கால் பண்ணுறான். டேய் என்ன எங்கடா இருக்க? எங்கடா என்கிட்ட சொல்லாமல் எதுக்கு நான் வண்டி எடுத்துகிட்டு போனேன்? டே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா, எனக்கு முக்கியமான வேலை. ஓ உன் முக்கியமான வேலைன்னு எனக்கு என்னன்னு தெரியும். அந்த டிம்பிள் தானே? டேய் ஏன்டா கத்துற? கும்பிடுறா. சரி எப்போ வருவ? அது எப்போ லேட்டாகும் சொல்லு. அது வெய் ஃபோன் நீ. இப்போ ஜேகே தான் கடுப்பாயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுட்டு இருக்கான். இப்போ தயாங் தான் வண்டியில் அவனோட திங்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சுட்டு இருக்கான். ஜேகே தான் தயாங்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறான். பார்த்தா ரியா வேற கால் பண்ணிட்டே இருக்கா. ஆபத்துக்கு பாவம்ல, இந்த ஆள்கிட்டே கேட்டுருவான். வெளியே போகிறீங்களா? தயாங் திரும்பி ஜேகே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு திரும்பிக்கிறான். அசிங்கப்படுத்துகிறானே, பரவாயில்ல இன்னைக்கு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தயாங் திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கான். நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேங்க சார். இப்போ உனக்கு என்ன வேணும்? அது போகிற வழியில் என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணணும். ஓ லிஃப்டா? அப்படியும் சொல்லலாம். அப்படின்னா சாரி கேளு. சாரியா? நான் இன்னைக்கு சாரி கேட்டிருக்கேன், அப்போ கூப்பிட்டு போக முடியாது. ஹலோ இங்கே பாருங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, நான் அப்படியே ஓரமாக உட்காந்துக்கிறேன். பாருங்கள் 2 பாக்ஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. நான் வந்து அந்த 2 பாக்ஸு 2 பக்கம் பிடிச்சிட்டு வந்துடுவேன்ல. வாங்க சார் போவோம். இப்போ நீ எங்கே போகணும்? ஜேகே அவன் ஒரு டைரெக்ஷனில் சொல்கிறான். பட் தயாங் அவனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறான். இங்கே பாரு, உனக்காகலாம் வந்து நான் எங்கேயும் வர முடியாது. என் ஒர்க்கை முடிச்சுட்டு வேணா கொண்டாந்து போகிற வழியில் விட்டுட்டு போகிறேன். ஐயோ லேட்டாச்சே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறான். இப்போ தயாங் ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோமுக்கு தான் வண்டி விடுறான். ஜங்குக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. இந்த மாதிரி பிளேஸுக்கெலாம் அவன் போனது கூட கிடையாது. தயாங்கோட வண்டியை பார்த்ததும் அங்கே உள்ளே இருந்த கிட்ஸுங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்த கிட்ஸுங்களும் சரி எல்லோரும் ஓடி வராங்க. தயாங் வண்டியில் எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் ஒன்றுனா எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்குறான். எல்லா குழந்தையும் அவ்வளோ லவ்விங்காக தயாங்க வந்து ஹக் பண்ணுறதும் கிஸ் பண்ணுறதுமா அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்குக்கு இந்த சீன்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அவனுக்கு ஒரு மாதிரி மனசே லேசாகிடுது. தயாங்க வந்ததுலேருந்து ரொம்ப ரூடாக தான் பார்த்துருந்துருப்பான்.
ஆனால் இங்கே கம்ப்ளீட்டாக வேறு ஒரு பர்சன் மாதிரி இருக்கான். அந்த குழந்தைகிட்டலாம் பயங்கரமாக விளையாடுறான், எல்லார் கூடயும் சிரித்து பேசுகிறான். அவன் சிரிச்சே இப்போ தான் பார்க்குறான். இதெல்லாமே ஜங்குக்கு அவனே அறியாமல் ரொம்ப ரசிச்சிட்ருக்கான். இப்போ அங்கே இருக்க சிஸ்டர் தான் ஒருத்தவங்க வந்துட்டு, இப்போ கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து தர முடியுமா அப்படின்னு ஜேகே கிட்டே கேட்குறாங்க. ஜேகேவும் அவங்கக்கிட்ட இருந்து கேமரா வாங்கி எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துறான். அவனுமே அங்கே இருக்க குழந்தைங்க கூடலாம் விளையாட ஆரம்பிச்சிட்றான். இப்போ குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்னு நிற்க சொல்கிறாங்க. ஜங்குக்கையும் கூப்பிட்டு நிற்க சொல்கிறாங்க. ஜங்குக் வந்து தயாங் பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். ஜங்குக் கால்கிட்டே ஒரு குட்டி பாப்பா இருக்கும். அவன் பேண்ட்டை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கும். அவன் பார்த்துட்டு தூக்கி வச்சுக்கிறான். இப்போ அந்த ஃபோட்டோ பார்க்க ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி இருக்குது. ஜங்குக் கையில் ஒரு குழந்த, பக்கத்தில் தயாங், சுற்றிலும் நிறைய குழந்தைங்க. அந்த ஃபோட்டோவே பார்க்க ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஜங்குக் ஃபோன் சைலண்டில் இருந்ததில் அவன் ஃபோன் எடுத்து பார்க்கவே மறந்துருப்பான். பார்த்தா ரியா ஒரு 100 டைம்ஸாவது கால் பண்ணியிருந்திருப்பா. ஐயோ எப்படி மறந்தேன், ஓ போச்சுடா கற்றுன்னு கற்ற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவுக்கு தான் கால் பண்ணுறான். அவன் எடுத்ததும் பயங்கரமாக கத்துறா. இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத, ஃபோனை வச்சிடு. இப்போ தயாங் தான் வந்துட்டு, சரி போகலாமா, உன்னை எங்கேயோ ட்ராப் பண்ணணும்னு சொன்னியே, ட்ராப் பண்ணணுமா? இல்லை, வீட்டுக்கே போகலாம், அந்த பிளான் தான் ஃப்ளாப் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சிக்கிறான். எனக்கு பசிக்குது, சாப்பிட போகிறேன், வரியா அப்படின்னு தயாங் கூப்பிட்றான். எனக்குலாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வயிறு சத்தம் போடுது. தயாங் நக்கலாக சிரிச்சுட்டே போய் வண்டி எடுக்கிறான். இப்போது 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டு தான் அது, ரோட் சைடில். ஆனால் ஃபுட் அங்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இப்போ ஜேகே தான் கேட்குறான் தயாங்கிட்ட, ஆமாம் நியூ இயர்லாம் எல்லோரும் அவங்கவுங்க லவ்டு ஒன்ஸ் கூட, அவங்க ஃபேமிலி கூட இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன இங்கே? தயாங் சாப்பிட்றத நிறுத்திட்டு ஜங்குக்கை பார்க்குறான். இல்லை, சொல்ல வேணான்னா சொல்ல வேணாம், நீ சொன்ன இந்த லவ்டு ஒன்ஸ் ஃபேமிலி எனக்கு எல்லாமே அவங்க தான். அப்படின்னா நான் ஒரு ஆர்ஃபன், எனக்கு பேரண்ட்ஸ்லாம் இல்லை. இப்போ பார்த்தியே அந்த குழந்தைங்க மாதிரி நானும் அங்கே தான் வளர்ந்தேன், அங்கேருந்து தான் படித்தேன், அங்கேருந்து வந்த ஒரு ஆள் தான் நானும். ஒரு நியூ இயர்க்கும் எல்லோரும் அவங்கவுங்க ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஆனால் எங்களுக்கெல்லாம் யார் இருக்கா? இப்படி சொல்லிவிட்டு ஜேகேவை பார்க்குறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ சடனாக மேலே கிராக்கர்ஸ்லாம் வெடிக்குது. 2 பேரும் பார்க்குறாங்க. நியூ இயர் நைட்னால் அந்த சிட்டியே செலிப்ரேஷன் மோடில் இருக்குது. எங்கே பார்த்தாலும் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரே கிராக்கர்ஸாக இருக்குது. தயாங் மேலே பர்ஸ்ட் ஆகிற கிராக்கர்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கான். பட் ஜேகே தயாங்கே பார்த்துட்ருக்கான். இப்போ சடனாக தயாங்கும் திரும்பி பார்க்குறான். 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போகுது. ஸ்னோ வர ஆரம்பிச்சிச்சு, வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு தயாங் சொல்கிறான். போகலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்பி இப்போ வீட்டுக்கு தான் வராங்க. வர வழி ஃபுல்லாக ஸ்னோவாக தான் இருக்குது. அந்த இயரோட ஃபர்ஸ்ட்டு ஸ்னோ அது. ஜங்குக் தயாங் பின்னாடி தான் உட்காந்துட்ருப்பான். அவன் கையை 2யும் நீட்டி அப்படியே மேலே அந்த ஸ்னோவை என்ஜாய் பண்ணிகிட்டே வரான். அவனுக்கு இது புது ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நியூ இயரும் ஃப்ரெண்ட்ஸோடு தான் என்ஜாய் பண்ணுவான். இப்போ இந்த இயர் ரியா கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பான். ஆனால் அவன் பிளானே டோட்டலாக மாறி போய் தயாங் கூட ஃபுல் டேவும் இருந்திருப்பான். பட் இது என்ன ஃபீலிங்னு அவனுக்கு தெரியல, ஆனாலும் நல்லாயிருக்கு. இப்போ 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜேகே இறங்கிட்டு தயாங்க பார்க்குறான். அவனுக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சாரி, தேங்க்ஸ், இந்த மாதிரி எது நான் கேட்கணும், ஆனால் அதெல்லாம் கேட்க வரல. ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்கிறான். தயாங் வந்து எதுவுமே பேசாமல் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். தயாங் இப்படி ஷார்ப்பாக பார்க்குறது ஜங்குக்கு ஒரு டைமும் ஒரு மாதிரி பண்ணுது. இப்போது ஜேகேயோட அம்மா தான், ஏன் 2 பேரும் பனியிலே நின்றுட்டுருக்கீங்க, வாங்க உள்ள. வரேங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே போகிறாங்க. இப்போது டைம் ஸ்கிப் பண்ணால் ஜேகே ரூமில் தான் படுத்துட்ருக்கான். ரியாவுக்கு விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் இப்போ பிக் பண்ணவே மாட்டிக்கிறா. ஷோ, நாளைக்கு இவ்வளோ வேறு சரி பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். தயாங்கோட ஃபேஸ் தான் டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகுது அவனுக்கு. டக்குன்னு கண்ணை முழிக்கிறான். என்னது, இந்த ஆளோட ஃபேஸ் நமக்கு ஏன் ஞாபகம் வருது? ஜங்குகா, சரியில்லை, என்னமோ பண்ணுறான் இந்த ஆள் மண்டைக்குள்ளே ஏறிக்கிட்டு. ஒரு வேளை சாஃப்ட் கார்னராக இருக்குமோ? இல்லை, இந்த ஆள் இருந்தால் பிரச்சனை தான் நமக்கு.
இந்த ஆளை வீட்டை விட்டு துரத்தணும், அப்புறம் காலேஜ் விட்டு துரத்துறோம். அதுதான் நம்ம கோல். ஆமாம். இப்போ அடுத்த நாள் காலையில் தான் விடியுது. ஜங்குக்கு அப்போ தான் முழிக்கிறான். வெளியில் ஒரே சத்தமாக இருக்குது. என்னன்னு வெளியில் போய் பார்க்குறான். பார்த்தா ஜேகேயோட அம்மா தான் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. ஜேகேயோட அப்பா அப்செட்டாக உட்காந்துருக்காரு. ஜின் எதுவுமே பேசாமல் ஓரமாக நின்றுட்டுருக்காரு. எந்த பொண்ணை காட்டினாலுமே பிடிக்கல நீ சொல்கிறப்பவே எனக்கு புரிஞ்சிருக்கணும். உன் மனசில் வேற என்னமோ இருக்குன்னு. அம்மா இப்போவும் சொல்கிறேன், எனக்கு பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு ஜேகேயோட அப்பா கேட்குறாரு. ஏங்க அவன் தான் ஏதோ சொல்லிட்டு இருக்கானா, நீங்கள் என்னங்க என்னென்னமோ கேட்டுட்ருக்கீங்க. நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கியா? அவரும் ப்ரொஃபஸர் தான்ப்பா. 2 பேருமே காலேஜ் டைம்லேருந்தே ஒருத்தரை லவ் பண்ணுறோம். சரி வீட்டுக்கு வர சொல்லு, ஈவினிங் பேசுவோம் என்னன்னு அப்படின்னு ஜேகேயோட அப்பா சொல்கிறாரு. ஏங்க அவன் தான் புரியாமல் பேசிகிட்டு இருக்கானா, நீங்களும் ஏங்க? வீட்டுக்கு மூத்த பிள்ளை அவன், அவனுக்குன்னு ஒரு வாரிசு இதெல்லாம் வேணாமா? பையனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படிங்க? ஜங்குக்கு இப்போ வெளியில் வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு அவன் பேசுகிறான். மா பையனா என்ன பொண்ணுனா என்ன, எல்லாம் மனசு தான். லவ் இஸ் லவ்மா. உனக்கு என்ன குழந்தைங்க பேர பிள்ளைங்க தானே வேணும்? ஒன்று என்ன 10 உனக்கு தரேன். சரின்னு சொல்லுங்கம்மா. சரிடா வர சொல்லு, நான் பார்க்குறேன். அப்படி என்ன தான் என் பையனை மாக்கிட்டான் அவன்னு. ஏய் அவ்வளோதான் ஜின்னே, மிஸ்டர் டிம்பிளை வர சொல்லு. இப்போ ஜங்கு கூட அப்பா தான். டேய் நீ காலேஜ் கிளம்பல, எழுந்து போடா. அதானே நான் சிரிச்சிடக்கூடாது, உடனே வந்துடுவார் ஹிட்லர். காலேஜ் வேற போகணுமே அப்படின்னு யோசிச்சதுமே ஜேகேக்கு சடனாக தேங்க ஞாபகம் வருது. இந்த ஆளை நீ காலேஜே வரவிடக்கூடாது. மேலே டெரஸுக்கு தான் போகிறான். பார்த்தா அங்கே தயாங் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கான். வெறும் பேண்ட்டு மட்டும் தான் கீழே போட்டிருக்கான், டாப்பில் எதுவும் போடல. பக்கத்து மாடியில் இருக்க பொண்ணுங்களாம் தயாங்கே தான் பார்த்துட்ருக்குங்க. ஜேகே பார்க்குறான். தயாங்கோட பாடிலாம் ஆப்ஸ் எல்லாம் அப்படி தெரியுது. ஃபுல்லாக ஸ்வெட் ஆகி போயிட்டு அப்படியே பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கான். ஆஹா என்ன இவ்வளோ ஆப்ஸ் வச்சுருக்கான், இந்த ஃபார்மல்ஸ்குள்ளேயும் இவ்வளோ கட்டிங்ஸா? தயாங் யாரோ நிற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு திரும்பி பார்க்குறான். ஜங்கு உடனே ஜர்க் ஆகிட்டு ஃபோன் வந்த மாதிரி எடுத்து காதில் வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் வாக் பண்ணுறான். ஜேகே அவன் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாலும் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கே தெரியாமல் அவன் தேங்க பார்த்துட்டே இருக்கான். தேங்க இப்போது ஜங்குக்கு பார்க்குறத பார்த்துட்டு என்னன்ற மாதிரி ஐப்ரோஸை ரைஸ் பண்ணுறான். ஜேகே தலையை திருப்பிட்டு ஹலோ யாரோ இருக்கீங்களா? இவன் என்ன இப்படி பார்த்தாலும் கண்டுபிடிச்சிட்றான். இப்போ தேங் தான் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு உள்ளே போகிறான். ஜேகே இதாண்டா சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி டேங்க் மேலே கேட் வால்லாம் க்ளோஸ் பண்ணுறான். அவ்வளோதான் க்ளோஸ், எங்களுக்கா ஓடித்தர மாட்டேன்னு சொன்னேன். இதே மாதிரி டெய்லி ஏதாவது பிளானை போட்டு நீ காலேஜுக்கும் வரக்கூடாது, இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடணும். அப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன் அப்படின்னு வில்லத்தனமாக அவன் பாட்டுக்கு பேசிட்டு கீழே இறங்கி வரான். அப்போ ஜேகேவோட கையை டக்குன்னு பிடிச்சி இழுத்து வாலை ஃபேஸ் பண்ண மாதிரி அவனை லாக் பண்ணுறான் தயாங். தெரியும் இந்த மாதிரி வேலை தான் ஏதோ பண்ணி வைப்பேன்னு. நீ மேலே வரக்குள்ளேயே உன்னோட திருட்டு மொழியை பார்த்து தெரிஞ்சுது ஏதோ பிளான் பண்ணுறேன்னு. ஐயோ கை விடியா, இங்கே பாரு, ஆல்ரெடி நீ பண்ணதுக்கு இன்னும் என்கிட்ட சாரி கேட்கல. என்னது சாரியா? சாரிலாம் கேட்க முடியாது. யாரை பார்த்து சாரி கேட்க சொல்கிற? யார் தெரியுமா? ஜேகே. தேங் தான் இன்னும் அவனோட கையை பிடிச்சி நல்லா முறுக்குறான். ஐயோ வலிக்குதியா விடியா? என்னமோ பெருசாக பிளான் பண்ணுவேன்னு நினச்சேன், இதான் உன் பிளானா? குளிக்கவே இல்லைனாலும் நான் காலேஜுக்கு வருவேன். யோ ஆல்ரெடி என் கப்படிக்குது தள்ளியா? எங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் இப்போ ரொம்ப க்ளோஸாக போகிறான் ஜங்கு கிட்ட. தயாங்கோட ஸ்வெட் ஸ்மெல்லு, அவன் பாடியிலேருந்து வர ஃப்ராக்னன்ஸுன்னு ரெண்டும் கலந்து ஜேகேக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அந்த ஸ்மெல்லு. இப்போ தயாங் ஜேகேவோட இயர்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து, ஆனால் உங்ககிட்ட நல்ல ஸ்மெல் வருது அப்படிங்கிறான். ஆனால் ஜேகேக்கு தயாங்கோட ப்ரீத்து தான் காதில் அப்படியே பட ஒரு மாதிரி ஆகுது. அவன் பாடி அவன் கண்ட்ரோல்லே இல்லை. ஹார்ட் பீட்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. ஆக்சுவலாக அது தயாங்கே கேட்குது. என்னமோ கெத்துன்னு இப்படி அடிச்சுக்குது. ஐயோ நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? என் கையை பிடிச்சி லாக் பண்ணி திருப்பி வச்சுருக்க, இப்படி விட்டு பாரியா? ஓ விட்டுட்டுமா? விட்டுறேன். என்ன ஆம்பளையா நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ
தயாங்க அவனோட ஹிப்பை ஜங்குக்கோட பேக்கில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறான். ஜங்குக்கால நம்பவே முடியல. அவன் லிட்ரலி மோன் பண்ணிட்டான். தயாங் சிரிச்சிட்டே தயாங் ப்ரெஸ் பண்ண அவன் ஹிப்பை லைட்டாக மூவ் பண்ணுறான். ஜங்குக்கால முடியல. அவன் லோவர் லிப்பை பைட் பண்ணிக்கிறான். ஏய், நல்லா முயல் குட்டி மாதிரி இருந்துக்கிட்டு கெத்தா பாரு இந்த முட்டை முட்டை கண்ணு, முயல் குட்டிடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட கையை விட்டுடுறான். ஜேகேக்கு இப்போ எதுவுமே புரியல. அப்படியே ஸ்டன் ஆகி போயிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கான். சாரி கைஸ், ஒன் ஷாட்டாக முடிக்கணும்னு நினச்சேன். பட் என்னால் முடிக்க முடியல. இதுக்கு பார்ட் 2 பார்ட் 3 கூட வரலாம்னு நினைக்கிறேன். பட் சூன் போடுறேன் அடுத்த பார்ட். இது கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.